திருக்குறள் அதிகாரம் 70. மன்னரைச் சேர்ந்தொழுதல். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகல்வேந்தர் சேர்ந்தொழுகு வார். மனம் மாறுபடும் இயல்புடைய ஆட்சியாளரைச் சார்ந்து பழகுவோர் அவரிடம் கிட்ட நெருங்காமலும் விட்டு விலகாமலும் இடைநிலை நின்று பழகுக. மன்னர் விழைப விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கந் தரும். ஆட்சியாளருடன் பழகுபவர் ஆட்சியாளர் எவற்றை விரும்புகிறாரோ அவற்றை விரும்பாமல் இருப்பது அவருக்கு ஆட்சியாளரால் நிலைத்த செல்வத்தை கொடுக்கும். போற்றின் அரியவை போற்றல் கடுத்தபின் தேற்றுதல் யார்க்கும் அரிது. ஆட்சியாளருடன் பழகுவோர் தம்மை காக்க கருதினால் மோசமான பிழைகள் தம் பங்கில் நேர்ந்து விடாமல் காக்க, பிழைகள் நேர்ந்துவிட்டதாக ஆட்சியாளர் சந்தேகப்பட்டுவிட்டால் அவரை தெளிவிப்பது எவர்க்கும் கடினம். செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகல் ஆன்ற பெரியார் அகத்து. மேன்மை மிக்க பெரியவர் அருகே இருக்கும்போது பிறருடன் காதருகே மெல்ல பேசுவதையும் அடுத்தவர் முகம் பார்த்து கண்சிமிட்டிச் சிரிப்பதையும் செய்யாது நடந்து கொள்க. எப்பொருளும் ஊரார் தொடரார்மற்ற பொருளை விட்டக்கால் கேட்க மறை. ஆட்சியாளர் பிறருடன் ரகசியம் பேசும்போது காது கொடுத்து கேட்காதே, என்ன பேச்சு என்று நீயாக கேளாதே, அதை பற்றி ஆட்சியாளரே சொன்னால் கேட்டுக்கொள்க. குறிப்பறிந்து காலங்கருதி வெறுப்பில வேண்டுப வேட்பச் சொலல். ஒருவரின் மனநிலை எவ்வாறு உள்ளது என்பதை அறிந்து தக்க காலத்தை தேர்ந்தெடுத்து வெறுப்புக்குரியவைகளை விலக்கி விரும்பத்தக்கதை மட்டுமே அவர் விரும்பும் வண்ணம் சொல்ல வேண்டும். வேட்பன சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல். ஆட்சியாளருக்கு பயன்தரும் செய்திகளை அவர் கேட்காத போதும் சொல்லுக, பயன் தராத செய்திகளை எப்போதும் சொல்லாது விடுக. இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். ஆட்சியாளருடன் பழகும்போது இவர் என்னை காட்டிலும் வயதில் சிறியவர், இவர் உறவால் எனக்கு இன்னமுறை வேண்டும் என்று எண்ணாமல் ஆட்சியாளர் இருக்கும் பதவியை எண்ணி அவருடன் பழகுக. கொளப்பட்டேம் என்றெண்ணிக் கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர். சலனமற்ற அறிவை உடையவர்கள் தாம் ஆட்சியாளரால் மிகவும் மரியாதைக்கு உரியவர்கள் என்று எண்ணி ஆட்சியாளர் விரும்பாதவற்றை செய்ய மாட்டார். பழையம் என கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும். ஆட்சியாளருடன் நமக்கு நீண்ட நாள் பழக்கம் உண்டு என்று எண்ணி தீய செயல்களை செய்யும் மனோரிமை ஒருவருக்கு கெடுதியையே தரும்.